ஹலோ அரானா, அப்பாவோட மணியை வாஷ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பேஸ்பால் யூனிஃபார்மை சரி பண்ணி கொடுக்க முடியுமா? நைஸ் அரானா. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கேன். சுத்தமான மணி. அட கடவுளே. ஏதாச்சும் வந்துருச்சா? அதெல்லாம் இல்ல, பணம் தான் மாட்டிக்கிச்சு. ஓ நோ, $50,000 ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவு இதெல்லாம் செய்தது? கவலைப்படாதீங்க அப்பா, அருணாக்காக நான் பீட் பண்றேன். நன்றி ரெட். பாவம் அருணா, அவன் சர்க்கிட்ல ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரொம்ப வேலை செய்தனால இருக்கலாமோ? அருணாக்கு லீவ் கிடைச்ச பல வருஷம் ஆச்சு. அட அம்மா, அருணாக்கு லீவே கிடையாது, அவ ஒரு ரோபோட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளை நாம ரோபோட்ஸ் பார்க்க அனுப்புவோம். ரோபோட்ஸ் பா. அப்போ யார் வீட்டை சுத்தம் செய்வது? யார் செய்வது? கவலைப்படாத அருணா, உனக்கு பதிலா வேற ஒருவரை இப்போதைக்கு வாங்கி விடுகிறோம். அதுவும் டாக்டர் ஸ்லிங்க் புதிய ரோபோ ஃபேக்டரியில இருந்து. போயிட்டு வாரேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் ஸ்லிங். இது உங்களுடைய புதிய வேலைக்கார ரோபோட் பெண்மணி டிமோனா. உங்களுக்கு இவளை நிச்சயம் பிடிக்கும். டாக்டர் ஸ்லிங் இவனுக்கு பதிலா சீக்கிரமா ஒரு புதிய ரோபோட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன விசித்திரமா இருக்கு? டாலர்ஸ் ரோபோட்ஸ பார்த்து இப்படி செய்ததே இல்லையே. நான் எப்படி இருக்கேன் டியர்? இதுதான் விஷயம். இதனாலதான் டாலருக்கு அவளை பிடிக்கல. நான் என்ன பண்றேன்? எனக்கெல்லாம் இருக்க மாட்டேன். தோலா உன்னோட டின்னர் ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப மோசமா இருக்கு. டாலர்ஸ் இப்படி நடத்துற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண சொல்லலையே. இது என்ன உடைச்சு போயின சர்க்கிட் மாதிரி இருக்கு. இது உங்களோட இணைச்சிட்டேனா நீங்க புதுசா மாறிடுவீங்க. அடடா. ஓ, எனக்கு நல்லா இருக்கு. அம்மா, நான் இங்க இருக்கேன். நீங்க ரோபோட் ஸ்பா வெக்கேஷன் வந்திருக்கீங்க மேடம். வெக்கேஷனா? நான் நல்லா இருக்கேன். இங்க இருந்து நான் போகணும். நான் நிரந்தரமா மாற்றப்பட்டேன். நானே கண்ட பிடிக்காரம். நான் ஒத்துக்கிறேன், டிமோனா டீமன் மாதிரி வேலை பார்க்க எல்லாமே பல இருக்கு. என்னோட கண்ணே கிட்டத்தட்ட கூட ஆகிருச்சு. எனக்கு இது கேட்க கஷ்டமா இருக்கு. டிமோனா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு துல்லியமா சொல்லுறா. மற்றும் அது எல்லாம் எங்க வைக்கிறோம்னு அவளுக்கு தெரியுது. அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கூட சரியில்லை அம்மா. அவ ரொம்ப பழைய மாடல். இதனால்தான் என்ன வெக்கேஷன் அனுப்புனாங்களா? எனக்கு பதில் ஒரு புதிய மாடல். சரியா சொன்ன ரெச்சி. அருணா கூட இன்னும் பெஸ்ட் மாடல் தானே? ஆமாங்க, நம்ம அருணா மில்லியன் மதிப்புடைய டிமான்ஸாக்கு சமம். நான் அந்த டியூனாவை சரி பார்க்க போறேன். அவகிட்ட ஏதோ சந்தேகம் இருக்கு. நான் தான் டிமோனாவை வடிவமைத்தவன். என் பேர் டாக்டர் ஸ்லிங். நான் அவளை பார்க்க வந்திருக்கேன். அந்த பாலா போன ரோபோட்டை கொண்ட ஆள் நீதானா? அவ அந்த தோட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. வா டாலர், நம்ம அவர் பின்னாடி போய் பார்க்கலாம். அதுவும் அங்க பாரு, அவங்க அங்க இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி நில்லு டிமோனா. நல்ல பொண்ணு. இப்படித்தான் இருக்கும். இவ்வளவு பணம், அதுவும் எனக்கு தான். இப்படி திருடுற மாதிரி நான் தனியா ஒரு ப்ரோக்ராமே பண்ணி உனக்கு வச்சிருக்கேன். நீ எடுக்கிறது யாருக்குமே தெரியாது. இதானா விஷயம்? நாம இப்ப பதுங்கி போய் மிஸ்டர் ஸ்லிக்க பிடிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ரிச்சியோட பணத்தை எடுத்துக்கிறேன். அவர் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அமைதியாவா டாலர்? ரிச்சி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள புடிடி மோனா. ஓகே மாஸ்டர். ரிச்சி ஸ்தாபத்துல இருக்காங்க.
அட அவங்கள விடு, அது இவ்வளவு புடி. அவ வந்துட்டாளா? நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும். பணக்கார செல்வங்கள் போயிட்டு வாரிய முட்டா பசங்களா. பறந்து போய் பிடிக்கலாம். என்ன பண்ற? என்னை கீழே இறக்கி விடு. அப்படியே சரி மிஸ்டர் ஸ்லிங். நான் போகணும், என்னை இறக்கி விடு. கீழே ஒருத்தன் விழுந்துட்டு இருக்கார். அட அவனோட சேர்ந்து ஆடணும் போறானே. ஒரு மனுஷனும் டாகும் உதவி தேவை. ரொம்ப மிஸ் பண்றேன் காரணா. நீ என்ன ஊடுமான்னு நினைக்கிறியே? நீங்க ஃபேமிலில ஒருத்தி. I love you, Legit.